அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடுக்கும் இந்த காலத்தில் சாப்பிட்ற சாப்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் ஆயிடுச்சு. ஆமாங்க, நிறைய வித்தியாசம் தாங்க. அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை, வரகு அப்படின்னு நிறைய பயிர்கள் வந்து பயிரிட்டாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஆமாங்க. அப்போ அந்த சாப்பாடு நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் மனுஷனுக்கு பேஜாரில்லாத நிறைய சாப்பிடணும்னு வச்சுச்சிங்க. இன்றைக்கிற சாப்பாடு சாப்பிட முடியறது இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி களி ஹோட்டலில் 2 களி சாப்பிட்டா ஒரு மாதிரி ஒட்டை புருன்னு சோடா போடுறாங்களா உப்பு போடுறாங்களா தெரியாது, ஒட்டை புருன்னு ஆயிரும். இவ்வளோ சாப்பாடு ரைஸ் தின்னாவே ஒட்டை நமக்கு அப்படியே கேஸ் தரப்புன மாதிரி ஆயிடுது. இப்போ சாப்பாடு சரியில்லை. அப்போ வந்து நம்ம விளைஞ்சி சாப்பாடு தெனை அரிசி, வரவரிசி, சாமரிசிலாம் நீ வெறும் மோர் ஊற்றி கரைச்சி குடித்தாவே தம்பத்தை அப்படியே ரொம்ப இன்னும் குடிக்கலான்னு இருக்கும். கம்மங்கூழெல்லாம் நீ மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சின்னா 2 சொம்பு 3 சொம்பு குடிக்கலாம். இன்றைக்கி நீ இவ்வளோ சோறு சாப்பிட்டாவே அந்த சாப்பிடும்போது மட்டும் ஏன்னா ரொம்ப மாதிரி இருக்கும். நீ ஹோட்டலை விட்டு வெளியே கை கழினா தான் ஒட்டை அப்படி சோன்னு திரும்பி பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி சாப்பாட்டுக்கும் இன்றைக்கி சாப்பாட்டுக்கும் பாரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க. சரி, அதான் அந்த மாதிரியான வந்து ஒரு உணவு மாற்றங்கள் வந்து உணவு மாற்றத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்படி இந்த காலத்தில் வந்து இருக்கிற ஃபுட்டு வந்து சாப்பாடு வந்து உங்களுக்கு பிடிக்குதா? பிடிக்கல. ஏன்னா பிடிக்கலன்னா கேளுவோம். நீ கேட்கலாம், பிடிக்காது நீ சாப்பிட்ற நீ கேட்கலாம். ஏன்னா வழியில் வகுத்துக்கு சாப்பிட்டு அவனுக்கு பசிக்கு எதுவும் ஒன்று சாப்பிட்டு தானே ஆகணும். அன்றைக்கி சாப்பாட்டுக்கு நீ சாப்பாடு மாற்றம் தான். ஏன்னா இன்றைக்கி வகுத்து பசிக்கு பணத்தை தின்ன முடியாது, காசு தின்ன முடியாது. பசிக்கு ஏதோ அது நல்லா இருக்குதோ நல்லாலே கொஞ்சம் நேரம் வகுத்துக்கு சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்றோம். அன்னைக்கு நான் சொன்னது சாமரிசி, சோளக்களி, கம்மங்களி, கம்மங்கூழ், வரவரிசி இதெல்லாம் நீ காலையில் க்ளீனாக கொஞ்சம் தயிர் போட்டு கரைச்சி சாப்பிட்டா மத்தியானத்து வரைக்கும் பசியே எடுக்காது. திரும்பி மத்தியானம் சாப்பிடே தேவைப்படாது. 2 சொம்பு மோர் குடிச்சு நம்ம இவ்வளோ நேரத்தில் 2 சொம்பு மோர் கெட்டியாக இருக்கும் குடிச்சுன்னா பசியே எடுக்காது. இன்றைக்கி நீ காலையிலேருந்து நீங்கள் 4 டைம் சாப்பாட்டாலையும் சாப்பிட்டு இருந்தானே வந்தால் திரும்பி பசி எடுத்துக்கு இன்னும் கொஞ்சம் போய் சாப்பிட்லாமான்னு தான் இருக்கும். இன்றைக்கி சாப்பாடு அது மாதிரி ஆச்சுங்க. இன்றைக்கி நீ ஹோட்டலில் சாப்பாடு அவ்வளோதான், வீட்டு சாப்பாடும் சில பேர் ஹோட்டலில் சாப்பிடாதுன்னா வீட்டு சாப்பாடும் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி தான் ஆச்சு. இப்போ ஏன்னா ஹோட்டலுக்காரன் அதே கடையில் அரிசி வாங்கி தான் சாப்பாடு செய்கிறோம், வீட்டில் நம்ம அந்த கடை அரிசி வாங்கி தான் சாப்பாடு செய்கிறோம் பண்ணுறோம். ரெண்டும் ஒன்று தான். என்னன்னா ஹோட்டலுக்காரன் சோடா போடுவோன்னா என்னவா அது நம்ம இன்னும் கண்ணார பார்க்கல. மாம்பழம் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி தான் ஹோட்டலும் பண்ணுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க ஹோட்டலில் சோடா போடுவோம் அதுதான் உனக்கு கேஸ் ரப்பிருச்சு அது ரப்பிருச்சுன்னு. இருக்கலாம், அது நான் சொல்ல முடியாது. அவங்க சோடாவும் போடுவாங்களா. இன்றைக்கி வந்து ஏதோ சிக்கன் மட்டனுக்கும் சேஸ்ட்டு பவுட்ரு சில பேர் என்ன பண்ணுறாங்க வாய்க்கு ருசியாக இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது அந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு போகிறாங்க தேடின்னு போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க நமக்கு வகுத்துக்கு என்ன சாப்பிட்டா போதும்னு நிற்கிறோம், சேஸ்ட்டு மேலே போகிறாங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி இந்த ஹோட்டல் நல்லா சேஸ்ட்டாக நல்லா பண்ணிக்கிறான் நல்லா நீங்கள் சேஸ்ட் பவுட்ரு அந்த பவுட்ரு இந்த பவுட்ரு வந்துருச்சு, இன்றைக்கி அது மேலே போகுது. அன்றைக்கி வந்து இப்போது நான் சொல்கிறது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே இந்த சேஸ்டிங் பவுட்ரு அது இதெல்லாம் இல்லை ஜாஸ்தியாக இல்லை. அன்றைக்கி என்னன்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வீட்டில் நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க. ஒரு கோழி அறுத்து வீட்டில் குழம்பு வச்சு எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க. அது 1 கிலோ வரட்டும் 1.5 கிலோ வரட்டும் அந்த தண்ணி குழம்புல கூட எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. இன்றைக்கி வீட்டில் 3 பேர் இருந்தால் கூட 2 கிலோ 2.5 கிலோ கறி வேணுடுறாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். இப்போ அன்றைக்கி அதே கறி குழம்பு வெறும் கம்மங்களி சோளக்களி. அன்றைக்கி நீ சோறு பார்க்கணுன்னா எதுனா ஒரு பண்டிகை நாள் வந்தால் மட்டும் தான் சோறு. அன்றைக்கி சோத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து யார் வீட்டில் பார்த்தாலும் அரிசி மூட்டையாக இருக்குது. இந்த ரேஷன் அரிசி வந்த பின்னாடி அரிசிக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை, சோறு இருக்குது. அன்றைக்கி எதுனா ஒரு பண்டிகை நாள் ஒரு திங்கக்கிழமை எங்களுக்கே விவரம் வந்த பின்னாடி எங்கள் அம்மா வேலைக்கு போய்ட்டு திங்கக்கிழமை போனால் அப்போ சந்தையில் பக்கா அரிசி அளப்புவாங்க. நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னே. இன்றைக்கெல்லாம் கிலோ கணக்கு வந்து அன்றைக்கி படி வந்துலாட்டி படி வளர்ந்துட்டு இருக்கும். திங்கக்கிழமை சந்தைக்கு போனால் 2 பக்கா 3 பக்கா அரிசி வாங்கி வரும், வேஸ்ட் அரிசி. அன்றைக்கி அந்த திங்கக்கிழமை நாள் வந்து அந்த சோறு ஆக்கினா தான் சோறு, இல்லைனா வாரம் போகிறோம் கம்மங்கூழ் சோளக்களி கம்மங்களி தான் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி சோறுக்குது ஆனால் சாப்பிட முடியறதில்ல. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ இது அரிசி அது. இப்போ இந்த மாதிரியான வந்து ஒரு உணவு முறைகள் மாற்றம் ஏற்பட்டதால நிறைய பேருக்கு வந்து நிறைய வியாதிகள் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. ஆமாம், உங்களோட உடம்பு எப்படி திடகாத்திரமா இருக்கா? இந்த மாதிரி நீங்க அந்த காலத்துல சாப்பிட்ட உணவுகள் வந்து நல்லா இருந்துச்சா உடம்புக்கு? இப்போ சார் அப்பன்னைக்கு நீங்கள் நல்லா இப்போ எனக்கு ஒரு வருஷமாக வந்து கொஞ்சம் மண்டி நோவு இந்த கால் நோவு எல்லாம் சுருவாகுது. அதனால் நான் ஒரு நாள் போயிட்டு இந்த தயாநிதி ஹாஸ்பிட்டலில் தான் செக் பண்ணேன். போன ஒரு காலையில் 9 மணிக்கு போனதுக்கு 3 மணி வரைக்கும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு எல்லாம் பிபி சுகரெல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் நார்மல் இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னாங்க. அப்புறம் இந்த மண்டி நோவு அது நோவு மட்டும் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கு என்ன சொன்னாங்க, நீ வேலை ஜாஸ்தியாக செய்கிற கொஞ்சம் லெஸ்ட்டு எடு சரியாக போயிடும்னு சொன்னாங்க. அது லெஸ்ட் எடுத்தால் கூட இல்லை, ஏன்னா அவங்க டாக்டரு அவங்க படிச்சுட்டு வந்ததுக்கு எதோ ஒன்று சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும், நம்மள அனுபவத்துக்கு நமக்கு வயசாகி வருது, வயசான மேலே
கால் நோவு வரது சகஜம், மண்டி நோவு வரது சகஜம், நடா நோவு, ஒரு டைமில் இடுப்பு நோவு, சிக்காப்பட்ட நோவு வரும் சார். படுக்கவே முடியாது. இந்த புறம் அந்த புறம் திரும்பி திரும்பி தான் படுக்க முடியும். இந்த கால் கை நோவு, இடுப்பு நோவு ஜாஸ்தி ஆகுது. அது வயசான மேலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஆகுது சார். செய்யும். ஆனால் இப்போது அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வியாதி, அந்த மாதிரி நோய்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி அந்த காலத்தில் சார் நான் சொல்லிங்களா, ஒரு பால் கொண்டு போய் போடல. அன்றைக்கி காலத்தை சாப்பிட்டு நெய் தயிர் அவங்க சாப்பிட சாப்பாடு வலுவில் தான் இருக்கிறாங்க அந்த காலத்து ஆளுங்க. இந்த காலத்து ஆளுங்களாம் இன்றைக்கெலாம் வந்து 50லேருந்து 70 தாட்டுறாங்களா, தானிலே செத்து போயிடுறாங்க. ஏன்னா நீங்கள் சாப்பாடு அது மாதிரி சாப்பாடு அரிச்சு அவங்க இருக்கிறதாச்சு. சில பேர் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்றது எல்லாம் இது மேலே வந்துடுறாங்க. ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட்டு 3 பாக்கெட் சிகரெட் அடிக்கிறது, சரியாக டைம் சாப்பிட்றதில்ல, செய்கிறதில்ல. அப்போ அவங்க உடலை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அவங்க உடலை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அப்போ ரொம்ப மீறின பின்னாடி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு பிபி ஜாஸ்தி ஆகிடுச்சு, சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஹார்ட்டு ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிறத பயத்தை சுரு பண்ணிடுறாங்க. அதுதான் நடக்கிறது விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த காலத்தில் எந்த மாதிரியான வந்து ஒரு உணவு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க? எந்த மாதிரியான உணவை வந்து சாப்பிட்டு? நான் அந்த காலத்தில் வந்து நிறைய சாப்பிடுதுங்க. கம்பு, சோளம், சாமை, வரவு அரிசி கூட ஜாஸ்தியாக யூஸ் பண்ணல. கம்பு, சோளம், தினை, அந்த சாப்பாடு ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்காருங்க. எப்படி சமைச்சு சாப்பிட்டீங்க அப்போ சார்? அப்போலாம் மிஷினில் இல்லை, உலகில் குத்தி தான் சாப்பிடுவோம். சாமை அரிசி சாமி வேசிடுவாங்க, வேசி போட்டு வெயில் இது மாதிரி காய வச்சுருவாங்க. காற்றால் வேசி போட்டால் வெயில் காஞ்சின்னு கிடக்கும். சாயங்காலத்தில் உலகில் போட்டு, இப்போ எங்கள் அம்மாவுக்கு பொட்டை பிள்ளைங்கள நாங்கள் 5 பேர், அண்ணன் தம்பிங்க பசங்க 5 பேர். நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ வேலை செய்ய விட மாட்டோம். ஒருத்தன் விரவு நறுக்கி, ஒருத்தன் விரவு வச்சுருவோம், ஒருத்தன் பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு பாத்திரத்தை கழுவி அம்மாளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், 2 பேர் சாமி எடுத்துன்னு போய் உரலில் மாற்று உலைக்கு போட்டு குத்துவோம். இப்போ மாற்று உலைக்கு போட்டு குத்துறாங்களே, அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், அண்ணன் தம்பி சேர்ந்து சாமி குத்திடுவோம். ஒரு 3 படி இன்றைக்கி சாயந்தரத்துக்கு எவ்வளோ சாப்பாடுக்கு எவ்வளோமா குத்தணும்னா அம்மா சொல்லும், குத்துங்க. அது குத்தி அம்மா புடச்சி கொடுத்து எடுத்து வச்சிருவோம். அப்போலாம் மில்லு இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு தான் எங்கள் ஊர் பக்கம் ஒரு ரைஸ் மில்லு வந்துச்சு. அந்த ரைஸ் மில்லில் போயிட்டு அப்போ இந்த சாமி அரைச்சின்னு வருவோம், இந்த கேவுரு மாவு அரைச்சின்னு வருவோம். அப்போல்லாம் கல்லில் தான் அரைப்போம் கேவுரு. இப்போ ராத்திரி கழிக்கணுன்னா 2 மணிக்கெலாம் உட்காந்துக்கும் எங்கள் பாட்டி, யார் எங்கள் அப்பனை பெற்ற பாட்டி உட்காந்து கல்லில் அரைக்கும். அப்புறம் அந்த மிஷின் வந்த பின்னாடி கல்லில் அரைக்கிறதுலாம் விட்டு மிஷினில் போய் அரைச்சின்னு வருவோம். அப்புறம் அந்த சாமி அரைக்கிறான்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், யார் தானே தெரிஞ்சா, நம்ம வீட்டில் சைக்கிள் கூட இல்லை, யாருன்னா தெரிஞ்சால் சைக்கிள் வச்சு, சைக்கிள் ஓட்ட தெரியாது, கேரியரில் வச்சுன்னு தள்ளின்னு போவோம். ஒரு 4 கிலோமீட்டர் ஆகும். தள்ளின்னு போய் மிஷினில் போய் அரைச்சின்னு வந்து அப்போ கொடுப்போம். இந்த சாமை வரகுலாம் அதுக்கு மிச்சம் உலக்கில் தான் குத்துவோம். இப்போயும் காலையில் இப்போ நம்ம கம்மங்கூழு காசணும், சோளக்கூழு காசணுன்னா உரல்களில் போட்டு தான் சோளம் குத்துவோம். ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சு எங்கள் பாட்டி அடைச்சி போடுவோம். கம்பு சோளம்லாம் குத்தி அது காலையில் கூழு காய்ச்சறதுக்கு சாயங்காலம் குத்தி அதை கரைச்சி வச்சுட்டா காலையில் புழுப்பாக எடுத்து கூழு காய்ச்சிடுவாங்க. இது தவிர வேறு என்ன உணவுகள்ங்க சாப்பிட்டீங்க? கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமையெல்லாம் தவிர வேறு என்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்து அப்போ சாப்பிட்டு பழகினீங்க சார்? அப்போ உணவு வேறு உணவுனா ஒன்றும் இல்லை. பழசு மாமூல பூமியில் வேறு காய்கறி. இப்போ நான் நிறையா காய்கறி சாப்பிடுவோம். இப்போ நம்ம தோட்டத்தில் விளைவோம். சிக்கடிக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த கடலைக்காய், இந்த மாதிரிங்க தான் ஜாஸ்தியாக. கடலைக்காயெலாம் பிடிங்கிட்டு அது அப்போ பச்சை கடலைக்காய் சட்னி பண்ணுவாங்க. அந்த களிக்கெலாம் கடலைக்காய் சட்னி பண்ணிட்டு சூப்பராக இருக்கும். கம்மங்களிக்கு, சோளக்களிக்கெலாம். அப்புறம் இந்த காயெலாம், காய்கறி, இந்த சிக்கடிக்காய், கத்திரிக்காயெலாம் எண்ணெய் காய் அப்படியே வதக்கி எங்கள் அம்மா பண்ணும். களிக்கெலாம் சூப்பராக இருக்கும். காய்கறி நல்லாயிருக்கும். அப்போ எந்த மருந்தெல்லாம் எதுவும் இல்லை. இன்றைக்கெல்லாம் செடி இவ்வளோ வந்த உடனே மருந்து அடிக்கிறாங்க, இது அடிக்கிறாங்க. அப்போ எந்த மருந்தும் நட மாட்டாங்க. கரும்பு நட்டு விட்டால் கரும்பு காலி வாயில் 4 கத்திரி செடி விட்டால் ஒரு கத்திரி செடி இவ்வளோ வந்து ஒரு செடியில் 4 கிலோ 3 கிலோ கத்திரிக்காய் கிடைக்கும். இன்றைக்கெலாம் அந்த மாதிரி கிடைக்கிறதுல கத்திரிக்காய் செடி நட்டு 3 இலை வந்த உடனே மருந்து அடிக்கணும். அப்போ வெறும் கரும்பு தோட்டத்தில் தண்ணி போகிற காவையில் 4 செடி தாசி நட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு காய்கறியாக 4 வெண்டை செடி, 2 கத்திரி செடி, 2 தக்காளி செடி, 4 மிளகாய் செடி நட்டால் பெருசாக போய் அப்படியே காய் ஆச்சுன்னு அப்படியே குழம்பு போட்டுக்குவாங்க. அது மாதிரி பண்ண காலம் இருந்துச்சு. இன்றைக்கி அது மாதிரி பண்ண முடியதில்லை. அது மாதிரி பண்ண முடியதில்லை. அது மாதிரி காயும் போய் விளைய முடியதில்லை. இப்போ நீ கத்திரிக்காய் இந்த அப்படி பிஞ்சு வந்தோடனே தான் உடனே உள்ள புழு இருக்கும். அது பூவாக செடி வந்த உடனே மருந்து அடிச்சுன்னு கிடக்கணும். இவ்வளோ பிஞ்சு வந்துச்சா அப்போ வந்து நான் அந்த காய் இவ்வளோ சைஸ் வரதுக்குள்ளே 4-5 டைம் மருந்து அடிக்கணும். இல்லைன்னா புழு சாப்பிட்ரும் செடியை. தக்காளி செடியும் அவ்வளோதான், வெண்டை செடியும் வச்சுட்டோம், அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? சார் 45 நடக்குதுங்க. 45. 45. ஓகே.
சரி, இப்போ நீங்கள் அதான் 45 இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், 30 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த சாப்பாடு பற்றி தெரிஞ்சிச்சு? சாப்பாடுலாம் எனக்கு நல்லா பக்கா தெரிஞ்சு போச்சுங்க. அப்போலாம் தெரிஞ்சு போச்சு. அப்போலாம் அதெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அங்கே அந்த படம் திரும்பணுமா. ஆஹா, சரி 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 சரி. அப்பயும் நான் ஊருக்கு போனால் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே போனால் அந்த தள்ளுவண்டியில் கூழ் விற்கிறாங்க பார்த்தியா, அந்த கூழ் தான் இஷ்டம். ஹோட்டலில் சாப்பாடு போக மாட்டேன். எனக்கு அந்த கூழ்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒசூருக்கு பஸ்ஸுக்கு வந்தேன்னா இப்போ என்ன பண்ண தெரியுமா, வந்து பஸ் விட்டு இறங்கிட்டு நேராக அந்த தள்ளு வாங்கி போயிட்டு அந்த கூழ் கடையில் 2 சொம்பு கூழ் குடித்தா தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஹோட்டலாம் போய் சாப்பிட மாட்டேன். சில பேர் நினைப்பாங்க ஹோட்டலாக போய் நம்ம அது சாப்பிடலாம் இது சாப்பிடலான்னு. எனக்கு அந்த ஹோட்டல் சாப்பிடேன். இங்கே 2 சொம்பு கூழ் குடிப்பேன். தரும்பில் போனாவா, அங்கே எதுனா சொல்ல கொஞ்சம் பசியாந்துச்சா, தரும்பில் ஒரு சொம்பு கூழ், இந்த கூழையே குடிச்சிட்டு ஊருக்கு போய் சேர்ந்துருவேன். சரி சரி. அது தம்ப நல்லா இருக்கும். சில தாவல மோர் ஊற்றி கலக்கி கொடுப்பாங்க. சில பேர் எல்லாம் இதுப்பாங்க. அதுக்கு ஐட்டம் நல்லா வச்சுருப்பாங்க. இந்த மிளகா மோரில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த எலுமிச்சிங்காய் ஊறுக்காய், அந்த ஊறுக்காய் இந்த ஊறுக்காய் எல்லாம் அந்த காய் கறிலாம் தாளித்து வச்சுருப்பாங்க. அந்த கூழ் குடித்தா மனசுக்கு சமாதானமாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ எந்த காலத்து உணவு வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்ல வரீங்க சார்? எனக்கு பிடிச்சது எல்லா உணவோட ஜாஸ்தி இந்த தென அரிசி இருக்குது பாரு, அதான் ரொம்ப உடம்பு குளிர்ச்சி, நல்ல அரிசி, உடம்புக்கு நல்லது. சாமரிசி வர அரிசியோட தென அரிசி இப்போ அதுக்கு மருந்து கூட கிடைக்கிறதில்ல. மருந்து கூட கிடைக்காது. அது அந்த மாதிரி நிலை ஏற்பட்டு அந்த மாதிரி. சரி, இப்போது அந்த காலகட்டத்து இருக்கிற உணவுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற உணவுக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுச்சு. இருந்தாலும் வந்து நீங்கள் சாப்பிடும்போது எந்த உணவு வந்து ரொம்ப ருசியாக இருந்துச்சு? அதான் தென அரிசி தான். தென அரிசி தான். அது அப்படியே நம்ம சோறு மாதிரி பண்ணிட்டு அப்படியே களி மாதிரி உண்டை பிடிச்சிடுவாங்க தென அரிசி சோறு. அந்த உண்டைக்கு சாதாரண வெறும் நம்ம பண்ணைக்கீரையை கிணிஞ்சு போட்டு அதில் பருப்பு போட்டு களைஞ்சிட்டு மாட்டு நெய் சாம்பார் தாளிக்கும் போது மாட்டு நெய் போட்டு சாம்பார் தாளிச்சிட்டான அந்த பண்ணைக்கீரையில் இங்கே தாளித்தா பக்கத்து வீட்டுக்கு வடிக்கும் கம்முன்னு. அந்த தெனஞ்சோத்துக்கு அந்த பண்ணைக்கீரை குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு இருக்கும். அது நீ கொஞ்சம் அது குழம்புல சாப்பிட்டு அதிலே மோர் ஊற்றி தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சின்னு வச்சுக்கோ, அது சுகமே வேறு தான். உடம்பு தம்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். பசியே எடுக்காதுன்னு வச்சிங்களேன். நீ காலை அவளை சோறு போட்டு கிளீனாக தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சினா உனக்கு சாயங்காலத்து வரைக்கும் பசி எடுக்காது. இன்றைக்கி சாப்பாடு இப்போ நான் 11 மணிக்கு சாப்பிடும் லபான்னு பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சாப்பாடு வயிறு எரிஞ்சு சாப்பாடு, அன்றைக்கி சாப்பாடு வந்து குளிர்ச்சியான சாப்பாடு. ஸோ அதாவது வந்து அன்றைக்கி சாப்பாடு வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்ததாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பல காலகட்டங்கள் கடந்து இப்போ வந்து நிறைய ஹைஜீனிக் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, இன்றைக்கி வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸு நிறைய மாறி போச்சு எல்லாம். அதான் இன்னைக்கு தான் வீட்டுக்கே நீ ஆர்டர் பண்ண உனக்கு வீட்டுக்கே வருது சாப்பாடு. அந்த மாதிரி ஃபுட்டுங்கெல்லாம் தயாராகிடுச்சு. இன்னைக்கு பணத்து மேலே போகுதுங்க சாப்பாடு. பணத்து மேலேப்பா நீங்கள் இப்போ வீட்டில் உட்காந்து ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஐட்டம் வேணும்னோ அவனை வீட்டுக்கு கொண்டாந்து காலிங் பில் அடித்து சாப்பாடு கொடுக்குறோம். இன்றைக்கெல்லாம் ரெடிமேட் சாப்பாடு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணப்போ உங்கள் வீட்லேயும் வேலைக்கு போகுது, நீ வேலைக்கு போகிற, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் சமைக்கிறதில்ல. காலையில் 5:30 மணிக்கு எழுந்த உடனே நீங்கள் பாத்ரூம் போகிறதுக்கு முன்னே ஆர்டர் பண்ணிடுறீங்க. நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு நாஸ்டா வந்து கொண்டாந்து கொடுத்துட்றாங்க, சாப்பிட்றீங்க. திரும்பி சாயங்காலம் ஒன்று உங்கள் ஒய்ஃபுக்கு நீ ஃபோன் பண்ணி கேட்குற, இல்லை உங்கள் ஒய்ஃப் உனக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிற சாப்பாடு நைட்டுன்னு கேட்குறேன். ஏதோ உனக்கு பிடிச்சது சொல்லுன்னு நீ சொல்கிறேன். திரும்பி நீங்கள் டியூட்டிலேருந்து வீட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா திரும்பி 7-8 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வந்துடுது. ரெடிமேட் சாப்பாடு ஆகிடுது. இப்போ ஏன்னா உங்களால் சாப்பாடு செய்ய முடியாது. அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து வரீங்க, செய்கிறீங்க, சுஸ்தாகிடுது பண்ணுறீங்க. ஏன்னா வீட்டு வேலைக்கு ஒரு பொம்பளை வச்சுக்கிறாங்க, வீட்டை துடைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு செய்கிறதுக்கு. அந்த அம்மா வருது, ஏதோ இருக்கிற வேலையை செஞ்சு கொடுத்துட்டு, இல்லை ஏதோ உங்களுக்கு டீ காஃபி வேணுமோ வச்சு கொடுத்துட்டு போகுது. இதுதான் நடக்குது இன்றைக்கி நாட்டில். வேறு ஒன்றும் இல்லை. பணங்கிறவங்களுக்கு இதுதான் நடக்குது. எல்லாம் ரெடிமேட் சாப்பாடு தான். இப்போது உணவுமுறைகள் இப்படி மாறி போச்சு இல்லையா? ஆமாம், எல்லாம் மாறி போச்சு. அந்த காலத்தில் சாப்பாடுலாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கடந்து இப்போ நம்ம வந்து அடுத்த தலைமுறையில் வந்து இருக்கோம். ஆமாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு இப்போது எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட பிடிக்குது சார்? இன்றைக்கி வந்து எனக்கு என்ன தெரியுங்களா, சோறு மேலே ரொம்ப இஷ்டம் இருக்காது, களி தான். இப்போ ஏன்னா நான் காலையிலேருந்து வேலை செய்கிறேன். இந்த சோறுலாம் சாப்பிட்டா புஷ்ஷுன்னு வந்து ஒரு 2 செடி பாத்தி பண்ணால் அந்த சாப்பாடு சோறு ஒன்றும் நமக்கு செட் ஆகாது. அதே 2 களி சாப்பிட்ணுன்னு வச்சுக்கவே கொஞ்சம் வவுத்தில் பிகியே இருக்கும், நல்லாயிருக்கும். சந்தை வரைக்கும் கொஞ்சம் டம் தடைக்கும். நீ அதே சோறு நீ ரொம்ப சாப்பிட்ணுன்னு வச்சுக்கவே அது இருக்காது, புஷ்ஷுன்னு போயிடும், நம்ம காற்றடிக்கிற மாதிரி போயிடும், இருக்காது. களி, சப்பாத்தி, புரோட்டா. இங்கே யாரும் புரோட்டா பண்ணுறதில்ல. இந்த ஏரியாவில் யாரும் புரோட்டா பண்ணுறதுக்கு வரதில்ல, ஹோட்டலில் பண்ண மாட்டாங்க. சப்பாத்தி ஒன்று பண்ணுவாங்க. நான் போனால் 2 களி சப்பாத்தி சாப்பிடுவேன். எதுனா நான் வீட்டு சாப்பாடு பண்ணாத அன்றைக்கி போனால் ஹோட்டலுக்கு போனால் களி சப்பாத்தி சாப்பிடுவேன். அதை விட்டால் வேறு எனக்கு ரைஸ்லாம் அவ்வளோ பிடிக்காது சார். ரைஸ் பிடிக்காது. சரி சரி சரி. இப்போ இந்த உணவு முறைகள்லாம் மாறுறதுக்கு முக்கிய காரணம் என்ன?
சார் அதான் உணவு மாறுறதுக்கு காரணம் என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் புதிய தலைமுறை அவங்க புதுசு புதுசாக புதுசாக சாப்பிட்றாங்க. அவங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இப்போ பணம் இருக்குது உங்கள்கிட்ட, என்ன பண்ண நீ தமிழ்நாடுலேருந்து கர்நாடகா வர, ஏன்னா சாப்பிட்றதுக்கு பெங்களூருக்கு வர சாப்பிட்றதுக்கு, ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது வர. பெங்களூரில் நான் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு 4-5 பேர் சேர்ந்துன்னு வராங்க, பெங்களூர் சாப்பிட்றேன். நீ தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழ்நாடு நமக்கு தெரிஞ்ச ஹோட்டலில் கிருஷ்ணகிரியில் நல்ல ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட்லாம். பணத்து மேலே போகுது நீங்கள்லாம் சாப்பாடுங்க.